ஒரு மரத்துக்கும் ஒரு பறவைக்கும் உள்ள அழகான ஒரு காதலை பற்றி ஒரு குட்டி ஸ்டோரியாக பார்க்கலாம். இந்த கதையில் மரம் ஆணாகவும் பறவை பெண்ணாகவும் கருதப்படுகிறது. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். நிறைய மரங்கள் இருந்தாலும் அந்த ஒரு மரத்தை தேடி தான் அந்த பறவை தினமும் போய் உட்காந்துச்சான். தினமும் அந்த பறவை உணவு இருந்துட்டு ஓய்வெடுக்கிறதுக்காக அந்த மரத்தை தேடி போயிடுமா. இதேமாரி பல நாட்களாக அந்த பறவை தினமும் இதே செஞ்சுட்டு இருந்துச்சான். ஒரு நாள் அந்த பறவை அந்த மரத்துக்கிட்ட கேட்டுச்சான், நான் தினமும் உன் கிளைகளில் உட்காரனே, உனக்கு தொந்தரவாக இருக்காதா அப்படின்னு சொல்லி. அதுக்கு அந்த மரம் சொல்லிச்சான், என்னை சுற்றி இங்கே இத்தனை மரங்கள் இருந்தும் நான் தனியாக தான் இருக்கேன், நீ வந்தது எனக்கு சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லி அந்த மரம் சொல்லிச்சான். பல நாட்கள் போகிறப்ப மரத்துக்கும் பறவைக்கும் காதல் வர ஆரம்பிச்சிருச்சு. அது 2 பேருமே சொல்லிக்காமல் அப்படியே எப்பயும் போலவே பறவை மரத்தில் ஓய்வெடுக்கிறது, மரமும் பறவையும் ரொம்ப சந்தோஷமாக இப்படியே இருந்துட்டு இருந்தாங்களாம். திடீர்னு ஒரு நாள் மரம் பறவைக்கிட்ட, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ என்னோட இருந்தால் நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன், நீ என் லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி மரம் பறவைக்கிட்ட சொல்லிச்சான். அதுக்கு பறவை என்ன சொல்லிச்சான், இல்லை இல்லை, என்னால் உன் கூடலாம் வாழ முடியாது, நான் இனிமேல் இங்கே ஓய்வெடுக்க வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பறவை கிளம்பி போயிடுச்சான். ஆனால் அப்படி சொன்னதில் பறவைக்கும் ரொம்ப வருத்தம், அதை கேட்ட மரத்துக்கும் ரொம்ப வருத்தமாக இருந்துச்சான். திடீர்னு ஒரு நாள் எனக்கு மரத்தை பிடிச்சிருக்கு, நான் அந்த மரத்தோட வாழணும்னு நினைக்கிறேன், அங்கே இருந்தால் நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற பறவைகள்லாம் இருக்குல்ல, இந்த பறவையோட இனங்கள் அவங்கக்கிட்ட போய் இது சொல்லும்போது, நீ ஒரு பறவை, நீ எப்படி போய் மரத்தோட வாழ்வ அப்படின்னு சொல்லி அந்த பறவைகள்லாம் சொன்னதுனால தான் இந்த பறவை மரத்துக்கு மேலே உன் மேலே எனக்கு காதல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வந்திருக்கும். அவன் பெண் தோழி பறவைகள் பேச்சை கேட்டு பறந்து போனதுக்கப்புறமும் இந்த மரம் வேறு எந்த பறவைகளுக்கும் அடைக்கலம் கொடுக்கல. ஏன் அப்படின்னா, ஆண் தான் பெண்களுக்கு அடைக்கலம் கொடுப்பாங்க அப்படின்றத இந்த மரம் அதோட உண்மையான காதலை வெளிப்படுத்தும் விதமாக இந்த செயலை அது செஞ்சுருக்கு. இது மட்டும் இல்லாமல் அது காதலிச்ச பறவைக்கு மட்டும்தான் அதோட எதிர்பார்க்காத முடியாத அளவுக்கு அன்னைக்கு நைட்டு ரொம்ப கடுமையான புயல் அந்த மரம் செடி கொடி எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிடுச்சான். இதெல்லாம் தெரியாத அந்த பறவை அடுத்த நாள் அந்த மரத்தை பார்க்கறதுக்காக கிளம்பி போயிருக்கு. அதுமாரி போகிறப்ப அந்த இடத்துல அந்த மரம் இல்லை அப்படின்றத தெரிஞ்சுட்டு அந்த மரம் இறந்துடுச்சு. பேசிக்காக கான்செப்ட் படி அந்த மரம் இறந்துடுச்சு. அப்போ அந்த பறவை ரொம்ப அழுக ஆரம்பிச்சிடுச்சான். அப்போ அந்த நேரத்தில் தான் அந்த பறவைக்கு ஒன்று தோணுச்சான். யோசிச்சு தான் அதுக்கப்புறம் நமக்கு பிடிச்ச வாழ்க்கையை நம்ம வாழ்ந்திருந்தா, அடுத்தவங்க சொன்ன பேச்சை கேட்காம இருந்தால் இந்நேரம் நமக்கு பிடிச்சவங்களோட சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்திருப்போம் அப்படின்னு. இந்த பறவை பண்ண தப்ப உங்கள் லைஃப்பில் நீங்கள் பண்ணாதீங்க. உங்களுக்கு யாரையாவது பிடிச்சிருந்தேன்னா அவங்க கூட சந்தோஷமாக இருங்க. உங்களுக்கு எந்த இடம் பிடிக்குதோ, யாரோட இருந்தால் சந்தோஷமாக இருப்பீங்களோ அவங்களோட சந்தோஷமாக இருங்க.